நம்முடைய நேஷனல் அனிமல் டைகர். டைகரை ஃபாரஸ்ட்ல பார்த்தாவே மெய் சிலிர்க்கும். ராஜா மாதிரி நடந்து போவோம் அந்த டைகர். அந்த டைகர் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை, அந்த புலியிடம் இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். குழந்தைகளாகி நீங்களும் கத்துக்கலாம். ஒரு அண்ணனாக, ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசராக சில விஷயங்களை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கின்றேன். முதலாவது விஷயம், ஒரு விளையாட்டு வீரனாக படிப்பிலே நீ சிறந்து விளங்க வேண்டும் என்றால், விளையாட்டிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால், நீ எடுத்த துறையிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால், முதல் விஷயம் போக்கஸ். கவனச்சிதறல் இல்லாமல் குவிமையத்தோடு நீ எடுத்துக்கொண்ட விஷயத்திலே போக்கஸ்டா நீ செயல்படுறையா? அத முதல்ல புலியிடம் இருந்து தெரிஞ்சுக்கலாம். புலி அப்படியே ஜாலியா ராஜா மாதிரி நடந்து போகும். ஆனா ஒரு மான வேட்டையாடணும் முடிவு பண்ணிட்டா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துரும். உட்கார்ந்துட்டு அதோட ஹைய வந்து அந்த மானை பார்க்க மானை லாக் பண்ணிடும். அதே போல அந்த பாடியை வந்து அலைன் பண்ணிடும். ஹெட்ட ஸ்ட்ரைட்டா வச்சுக்கும். ஆம்புஷிங்ல உட்கார்ந்து அந்த ஆம்புஷிங்ல உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒரு நிலநடுக்கமே ஏற்பட்டாலும் தன் கவனத்தை சிலையை மாத்தவே மாட்டாங்க. பறவைகள் பாடலாம், கரடி நடக்கலாம், யானை பக்கத்துல வரலாம், இலைகள் தன் மேலே விழலாம். ஆனா அந்த டார்கெட்ல மட்டும் நிச்சயம் மாறவே மாறாது. அது போன்ற போக்கஸ் உங்க குழந்தைக்கு இருக்கா? நீ எடுக்கிற விளையாட்டுனாலும் சரி, நீ எடுத்த விளையாட்டுல கவன சிதறல், ஏனோ தானு போவோம், ஜெயிச்சா ஜெயிப்போம், ஜெயிக்கலனா போவோம் அப்படிங்கிற மனநிலையோட நீ விளையாட்டுக்குள்ள வர்றியா? வராத. போக்கஸ்டோவா நீ வந்து ஒரு விளையாடுனா முழு கவனத்தோட விளையாடு. கண்டிப்பா நிச்சயம் உனக்கு வந்து வெற்றி கிடைக்கும். படிப்பும் அப்படிதான், போக்கஸ்டா படி. நீ 5 மணி நேரம் வந்து படிக்கிறது முக்கியம் இல்ல, 2 மணி நேரம் உட்கார்ந்து படிச்சாலும் முழு கவனத்தையும் அதுல செலுத்தி படிச்சீனா உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. முதல் குவாலிட்டி ஓகேங்களா? போக்கஸ். இரண்டாவது குவாலிட்டி பேஷன்ஸ், பொறுமை. உங்க இடத்துல பொறுமை இருக்கா?